சன்ஃப்ளவர் செடியோட விதைகளை போட்டப்போ ஒரு செடி முளைச்சி வந்துச்சு. டெய்லி நல்ல சன்லைட் படுற மாதிரி நான் அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் பின்னாடி பெரிய தொட்டிகள் பக்கத்தில் வச்சுருவேன். ஒரு நாள் சன்ஃப்ளவர் செடியை பின்னாடி பெரிய தொட்டிகளோடு வச்ச பிறகு நான் மறந்துட்டேன். அந்த செடியும் மறைஞ்சிருச்சு மற்ற செடிகளோட. ஆனால் அந்த செடி அழகாக மஞ்சள் கலரில் பூ பூத்த போது தான் நான் கண்டுபிடிச்சேன். மனிதர்களாகிய நாம் கவனமாக பார்க்குற காரியங்களை கூட நாம் மறந்துடுறோம். ஆனால் நம்மை படைத்த கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். ஒரு தாய் தான் பால் கொடுக்கின்ற குழந்தையை மறக்கவே மாட்டாள். அப்படிப்பட்ட தாயே தன் குழந்தையை மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. ஏன்னா அவர் நம்மீது அளவற்ற அன்பு கூர்ந்து நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து நம்மை அவர் தன் கண்முன் வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். தாய் தன் பாலகனையே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று அவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். மதில் என்று இங்கு சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது இடிக்கப்பட்ட எருசலேமின் மதில்களை குறிக்கிறது. இப்பொழுதும் அது நம்முடைய கவலைகளையும் வேதனையும் கண்ணீரையும் குறிக்கும். இதை அவர் எப்பொழுதும் நினைத்து கொண்டே தான் இருக்கிறார். ஏற்ற வேளையிலே நமக்கு பதில் கொடுப்பார். மனிதர்கள் நம்மை மறந்து விடலாம். நாம் நீண்ட நாட்களாய் சில காரியங்களுக்கு ஜெபித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தரும் நம்மை மறந்து விட்டாரோ என்று நினைக்கலாம். ஆனால் அவர் நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நாம் மனத்தாழ்மையோடு கர்த்தரிடத்திலே சேருவோம். அவர் விரும்புகின்ற காரியம் மனத்தாழ்மை. ஏற்ற வேளையிலே பதில் கொடுப்பார்.